இப்படியும் வாழ்ந்திருக்கிறாங்க பொம்பளையில். பக்கத்துல வந்தவர் சொன்னார், 4 கேள்வியா? இவருடைய அறிவு கடல், எத்தனை கேள்வியும் கேட்கலாம். அப்படியா? கேட்கிறேன். முதலாவது கேள்வி, ஹசன், நான் மரணிக்கும் பொழுது சக்கராத்தில் களிமா வருமா எனக்கு? முதலாவது கேள்வி இடி. ஹசன் சொன்னார், ராபியா, நீங்க களிமா சொல்லுவீங்களா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது. முதலாவது கேள்வியில ஃபெயில், உங்களுக்கு விட தெரியாது. இரண்டாவது கேள்வி, கபரில் என்னை வைத்தால் 2 மலக்குமார்கள் வருவார்கள் கேள்வி கேட்க. சகோதரர்களை சந்திக்க இருக்கிறோம் நானும் நீங்களும். சும்மா மலக்குமார்கள் அவங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மலகான், 2 மலக்குகள், ஹாயிலான், பயங்கரமான மலக்குகள், அஸ்ரகானி அயுனுஹுமா, கண்களில் நீல நிறத்தில் நெருப்பு பத்துமாம். அவர்களுடைய பற்கள் நிலத்தை அரைத்துக் கொண்டிருக்குமாம். அவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இடி முழங்குற மாதிரி சத்தமாக இருக்குமாம். சகோதரர்களே, கையில் ஆயுதம் வைத்திருப்பார்கள். அவர்கள் கையில தண்டாயுதம் ஏந்தி இருப்பார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கியாமத்து நாள் வரைக்கும் பிறக்கும் எல்லா மனிதர்கள் சேர்ந்தாலும் அதை அசைக்க கூட இயலாதாம். வரப்போறாங்க, எனக்கிட்ட வருவாங்க, உங்கள்கிட்ட வருவாங்க. சகோதரர்களே, ராபியா கேட்டா, ஹசன், அந்த மலக்குமார் வந்து என்னிடம் கேள்வி கேட்பார்களே, கேட்பாங்களே இல்லையா? மன் ரப்புக, ரப்பு யாரு? தீனுக, உண்ட மார்க்கம் என்ன? கிபிலத்துக, உண்ட கிபிலா என்ன? இமாமுக, உண்ட இமாம் என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை காட்டி கேட்பார்கள். எந்த கபரில் அடக்கப்பட்டாலும், சம்மாந்துறையில் அடக்கப்பட்டாலும் சரி, சாய்ந்த மருதில் அடக்கப்பட்டாலும் சரி, நியூசிலாந்துல அடக்கப்பட்டாலும் சரி, கபரில் இருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபர் வரைக்கும் திரைகள் நீக்கப்படும். நீக்கி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை காட்டப்படும். காட்டி கேட்பான் அல்லாஹ், இது யாரு? யார் அவரை பின்பற்றி உலகத்துல வாழ்ந்தானோ அவன் தான் பதில் சொல்லுவான். பின்பற்றாதவன் என்ன சொல்லுவான்? யாருன்னு தெரியாண்டு சொல்லுவான். ராபியா கேட்டா, ஹசன், அவங்க கேள்வி கேட்டா நான் சரியா பதில் சொல்லுவேனா? ஹசன் சொன்னார், எனக்கு தெரியாது. எனக்கு எப்படி தெரியும்? அப்ப 2வதுலயும் ஃபெயில். 3வது கேள்வி, பட்டோலைகள் கொடுக்கப்படும் கியாமத்துடைய நாளையில். கியாமத்துடைய நாளையில பட்டோலைகள். சகோதரர்களே, நீண்ட விஷயம் இதெல்லாம், எனக்கு பேசுறதுக்கும் வேணும், பேசிக்கொள்ளவும் மேலா, நீண்ட விடயம். பட்டோலைகள் கையில் அல்ல, பறந்து வரும். எப்படி இருக்கும்? பட்டோலை எல்லாம் கோடிக்கணக்கான பட்டோலைகள் பறந்து வரும். நல்லவனாக இருந்தால் பட்டோலை தானா வந்து கொண்ட வலக்கரத்தில் விழும். பாவியாக இருந்தால் கை பின்னுக்கு போகும், இடது கை முதுகுக்கு பின்னால் பட்டோலை கொடுக்கப்படும். முடிஞ்சு அவர் அதோட முடிஞ்சு. ராபியா கேட்டா, ஹசன், எந்த பட்டோலை வலக்கரமா இடக்கரமா? ஹசனுக்கு சொல்லலாமா? சொன்னார், தெரியாது. 3லயும் ஃபெயில். கடைசி கேள்வி, கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் ஒரு அறிவிப்பு செய்வான். என்ன அறிவிப்பு? முழு உலக மக்களையும் 2ஆக பிரிப்பான். நான் சொன்னேன், உலகத்துல தான் எத்தனையோ பிரிவுகள். கியாமத்துல 2 கூட்டம் தான். ஃபரீகுன் ஃபில் ஜன்னah வ ஃபரீகுன் ஃபிஸ் ஸஈர். முதலாவது சொர்க்கவாதிகள், 2வது நரகவாதிகள். இந்த கூட்டத்தில் எதில் நான் இருப்பேன்? சொர்க்கவாதியா நரகவாதியா? ஹசன் சொன்னார், தெரியாது. ராபியா சொன்னா, ஹசன், நீங்கள் வேற யாரையாவது பார்த்து திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். திருமணம் முடித்து இன்ப வாழ்வு வாழ்வதற்கு நான் தயாரில்லை. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் இந்த கேள்விகள் என்னை கொன்று கொண்டே இருக்கிறது. இதற்காக நான் தயாராக வேண்டும். சகோதரர்களே, ஒரு நாளையில் எப்படி யோசிச்சிருப்போமா? நாம யோசிச்சிருப்போமா சகோதரர்களே? உலகத்தை ஆள வந்தவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தந்தது கொஞ்ச வாழ்க்கை. எண்ணப்பட்ட மூச்சுகள், எண்ணப்பட்ட பேச்சுகள். இவ்வளவு நேரம் நான் பேசினது நல்லதாக இருந்தால் இங்கே எழுதப்பட்டிருக்கும், கெட்டதாக இருந்தால் இங்கே எழுதப்பட்டிருக்கும். கியாமத்துடைய நாளையில மனிதன் ஆச்சரியப்படுவான். என்னடா இது எல்லாமே இருக்குது. உலகத்தில் உள்ள சிசிடிவி கேமரா, இந்த போன் எத்தனையோ முன்னுக்கு இருக்குது. இதுக்கே இவ்வளவு பவர் என்று சொன்னா
அவன்ட சிசிடிவி எப்படி இருக்கும் சகோதரர்களே? தப்பலாமா? யாராலையும் தப்பேலாது. தப்பலாம் எப்படி? அவன் இறக்கப்பட்டால் மட்டும் தப்பலாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கேள்வி கணக்குக்கு நிப்பாட்டி கேள்வி கணக்கு கேட்க ஆரம்பித்தால்